வணக்கம். ஸ்பெஷல் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சிக்கு வரவேற்பது ஹேமாராணி. இன்றைய வெற்றி படிக்கட்டு ஸ்பெஷல் பகுதியில் விஏஓ தேர்வுக்கு தயாராவது குறித்து விவாதிக்க இருக்கிறோம். தமிழக அரசின் வருவாய்த்துறையில் காலியாக உள்ள 2342 விஏஓ பணியிடங்களுக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் ஜூன் 14ஆம் தேதி தேர்வு நடைபெற உள்ளது. இந்த பதவிக்காக 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஏப்ரல் 15ஆம் தேதிக்குள் டிஎன்பிஎஸ்சி இணையதளத்தின் வழியே விண்ணப்பிக்க வேண்டும். விஏஓ தேர்வுக்கு தயாராவது எப்படி என்பது குறித்து அரங்கில் நம்மிடம் உள்ள போட்டி தேர்வுகளுக்கான பயிற்சியாளர் திரு பூமிநாதன் அவர்களிடம் நேயர்கள் தங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்க்கு போகணும் அப்படிங்கறதா மெயின் எய்மா இருக்கும். அதுக்கப்புறம் தான் வேற ஜாப் பத்தியே யோசிப்பாங்க. சோ இப்ப டிஎன்பிஎஸ்சிலயும் நிறைய போஸ்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துட்டே இருக்காங்க. இப்ப விஏஓல 2342 போஸ்டிங்ஸ் கால்ஃபர் பண்ணிருக்காங்க. சோ இப்ப இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்றது எப்படி, அந்த ஃபர்ஸ்ட் சிஸ்டம் எப்படின்னு சொல்லுங்க. வணக்கம். அரசு பணிக்கு தயாராகி கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் முதல்ல வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல தேர்வுக்கு அப்ளை பண்றது ஆன்லைன் மூலமா தான் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி அண்மை காலமாக அறிவிச்சிருக்காங்க. இதுல நிறைய சந்தேகங்கள் விண்ணப்பதாரருக்கு இருக்கு. முதல்ல அப்ளிகேஷன் ஆன்லைன்ல மூலமா தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றது முதல் விஷயம். ரெண்டாவது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் என்ன, அப்ளிகேஷன் ஃபீஸ்னா என்ன, ஒன் டைம் அப்ளிகேஷன்னா என்ன, அதோட வேலிடிட்டி என்ன அப்படின்றது தான் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கு. ஒன் டைம் அப்ளிகேஷன் அப்படின்றது 50 ரூபாய் முதல்ல யார் அப்ளை பண்ணாலும் சரி முதல்ல 50 ரூபாய் செலுத்தி உங்களுடைய பெயர், முகவரி, உங்களுடைய தகுதி எல்லாத்தையும் பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா 5 ஆண்டுகளுக்கு அது வேலிடிட்டி இருக்கு. சார் இப்போ நம்ம நிறைய பேசுறோம். காலர் இப்ப லைன்ல இருக்காங்க. மதுரையில இருந்து ஹரிஹரன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வணக்கம் ஹரிஹரன், உங்களுடைய கேள்வி என்ன? மேடம், ஃபுல் மார்க் வாங்குறது எப்படி அவர்கிட்ட கேட்கணும். விஏஓ எக்ஸாம்ல ஃபுல் மார்க் வாங்குறது எப்படி சார்? எல்லாருடைய மனசுலயுமே இருக்கும் ஃபுல் மார்க் வாங்குறது. ஹரிஹரன், எந்த தேர்வுலுமே முழுமையான மதிப்பெண் வாங்குறதுக்காக முயற்சி பண்றது, ஆசைப்படுறது நியாயமான விஷயம், ரொம்ப வாழ்த்தப்பட வேண்டிய விஷயங்கள், பாராட்டப்பட வேண்டிய விஷயங்கள். பட் முழுமையான ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நீங்க சிஸ்டமேட்டிக்கா ப்ரிப்பேர் பண்ணணும். நீங்க இந்த 200 கேள்விகள்ல உங்களுடைய டைம் ப்ரிப்பரேஷன்ஸ் சரியான முறையில் திட்டமிட்டு அனைத்து பாடங்களுக்கும் சரியான முக்கியத்துவம் கொடுத்து நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஜிகேல இருக்கக்கூடிய 75 மதிப்பெண்கள், பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய 80 கொஸ்டின்ஸ், 20 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு மென்டல் எபிலிட்டி திறனாய்வுல, 25 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கிராம நிர்வாக நடைமுறைகள்ல, இப்படி 200 மதிப்பெண்களுக்கு 200 கொஸ்டின்ஸ்க்கு 300 மதிப்பெண்களை நீங்க பெறணும் அப்படின்னா அந்த மாதிரி இது வரைக்கும் முழுக்க யாருமே சென்டம் இந்த போட்டித் தேர்வில் எடுத்தது இல்லை. பட் 80% இருந்து 90% நீங்க அச்சீவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. திட்டமிட்டு நீங்க படிக்க வேண்டியிருக்கு. ஓகே, எந்த ஒரு எக்ஸாம்லயுமே ஃபுல் மார்க்ஸ் வாங்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. அதுக்கு ஹார்ட் ஒர்க் அண்ட் தென் ப்ரிப்பரேஷன் தான் முக்கியம்னு சொல்லியிருக்காரு. சோ இப்ப அடுத்த காலர் சென்னையில இருந்து கீதா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் கீதா, உங்களுடைய கேள்வி என்ன? மேம், நான் ஹேண்டிகேப்டு மேம். ஓகே, ஹலோ, சொல்லுங்க சார். நான் ஹேண்டிகேப்டு சார். இதுக்கு முன்ன நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நிறைய எழுதிருக்கேன். ஏஆர் எக்ஸாம் தான் ஆக்சுவலா எழுதிருக்கேன். இந்த டைம் நீங்க பர்சன்டேஜ் கேட்டிருக்கீங்க விஏஓல. எனக்கு 80% இருக்குங்க சார் ஹேண்டிகேப்டுல. ஊனமுற்றவங்களுக்கு தன்மைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, அதுல 80% இருக்கு. நான் அப்ளை பண்ணி எக்ஸாம் அட்டென்ட் பண்ண முடியுமா? அதாவதுங்க 40ல இருந்து 50% உங்களுக்கு அரசு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஸோ ஐ எம் ரியலி சாரி. அதே போல பாத்தீங்கன்னா கண் பார்வையற்றோர் பிளஸ் காது கேளாதோர் அவங்களுக்கு வாய்ப்புகள் தரப்படவில்லை இந்த விஓ தேர்வில். ஸோ வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் கீதா. இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள் இருக்கு அப்படின்னு சொன்னது சார். நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருந்தோம் ஒன் டைம் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. அதை பத்தி இன்னும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த ஒன் டைம் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது 5 இயர்ஸ் தான் வேலிடிட்டி அப்படின்னு சொல்லுங்க. சோ இப்ப அந்த 5 இயர்ஸ் முடிஞ்சவங்க இப்ப திருப்பி அவங்க அதை எப்படி ரெனியூவல் பண்ண? மறுபடியும் நீங்க ஒரு புதுசா அப்ளை பண்ற கேண்டிடேட்ஸ்க்கு என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கோ அதே விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். அதே 50 ரூபாய் நீங்க செலுத்தி மறுபடியும் நீங்க உங்களை நீங்க புதுப்பிச்சுக் கொள்ள வேண்டியிருக்கும். இந்த 5 ஆண்டுகள்ல நீங்க மேலும் நீங்க எந்த எக்ஸாம் எழுதினாலும் அப்ளிகேஷன் ஃபீஸ் போக எக்ஸாமினேஷன் ஃபீஸ் சொல்லக்கூடிய அந்த 75 ரூபாய் மட்டும் நீங்க கட்டினீங்கன்னா போதும்.
அந்த 75 ரூபாய் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம், ஆஃப்லைனில் அப்ளை பண்ணலாம். ஆன்லைன்றது வந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அண்ட் நெட் பேங்கிங் இது மூலமாக நீங்கள் செலுத்தலாம். ஆஃப்லைனில் நீங்கள் பே பண்ணுறவங்க வந்து இந்தியன் பேங்க்லேயோ உங்களை அஞ்சலகத்திலேயோ நீங்கள் பே பண்ணலாம். ஆன்லைனில் பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ரெசிப்டை என்ன பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்பாங்க. அது எதுவுமே செய்ய வேணாம், நீங்கள் அப்படியே வச்சுட்டு இருந்தீங்கன்னா போதும் உங்களுக்கு. ஓகே சார், இப்போ நெக்ஸ்ட் காலர் சேலம்ல இருந்து சுகுமார் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வணக்கம் சுகுமார், உங்களுடைய கேள்விகள் என்ன? சுகுமார் லைன்ல இருக்கீங்களா? ஓகே, அவர் லைன்ல இருந்து கட் ஆயிட்டாரு போல சார். இப்போ வந்துட்டு விஏஓ எக்ஸாம் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய ஒவ்வொரு முறையுமே ஆயிரக்கணக்கான போஸ்டிங்ஸ்ல தான் வந்து அவங்க கால்ஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஜெயிச்சு வந்து வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த விஏஓ எக்ஸாம்க்கு எப்போ வந்து லாஸ்ட் டேட், அவங்க அதை எப்படி அப்ளை பண்ணணும்? 17/3 உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்திருக்கு. உங்களுக்கு அடுத்த மாசம் வந்து உங்களுக்கு 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டேட் இருக்குது. 15ஆம் தேதி ஈவினிங் 11:59 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி 2 நாட்களுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து செலுத்தணும். நீங்கள் அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு ஒன்று கொடுப்பாங்க. அதை நிச்சயமாக வந்து நீங்கள் எல்லாருமே மனசில் வச்சுக்கணும். இமெயில் ஐடி உங்களுடைய அதே போல் வந்து உங்களுடைய அலைபேசி எண், அதாவது மொபைல் நம்பர் வந்து நீங்கள் பத்திரமா வந்து பதிவு பண்ணி வச்சுக்கணும். அது மேக்ஸிமம் வந்து நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ண வந்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயங்கள். ஸோ இப்போ நெக்ஸ்ட் காலர் வெயிட் பண்றாரு வேலூர்ல இருந்து பெரியசாமி. வணக்கம் பெரியசாமி, உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார். இப்போ 10th வந்து இப்போ டிஎன்பிசி விஏவுக்கு வந்து 10th குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க சார். ஆமாங்க. அதுல 20% இடஒதுக்கீடு வந்து இந்த தமிழ்ல படிச்சவங்களுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க. இப்போ 10th 12th முடிச்சு தமிழ் 10th 12th தமிழ்ல முடிச்சேன். சரிங்க. டிகிரி வந்து இங்கிலீஷ்ல முடிச்சேன். இப்போ 10th 12th இப்போ 10th வந்து தமிழ்ல முடிச்சிருக்கிறதுனால எனக்கு அந்த ரிசர்வேஷன் கிடைக்குமா, இல்ல தனியா ஏதாவது சர்டிபிகேட் வாங்கணுமா சார்? குறைந்தபட்ச கல்வித் தகுதி என்ன நியமிச்சிருக்காங்களோ அந்த கல்வித் தகுதி நீங்க எந்த மொழி வாரியாக நீங்க படிச்சிருக்கீங்களோ அதுதான். ஆகாய நீங்க வந்து தமிழ் வழியில நீங்க 10th படிச்சதுனால யூ ஆர் எலிஜிபிள். உங்களுக்கு வந்து அந்த ரிசர்வேஷன்ஸ் உங்களுக்கு உண்டு. தேங்க்ஸ் ஃபார் காலிங் பெரியசாமி. அடுத்ததா சென்னையில இருந்து லதா முரளிதரன் இருக்காங்க லைன்ல. வணக்கம் லதா முரளிதரன், உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கம் மேடம். மேம், நான் 10th வந்து 80% வாங்கியிருக்கேன். பிஏ கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் நானு. சரிங்க. எனக்கு வந்து 41 இயர்ஸ் ஆகுது. பிசி கம்யூனிட்டி சார். நான் இந்த தேர்வுக்கு அப்ளை செய்யலாமா? 40 வயது வந்து வயது உச்சவரம்பு மேடம். அதனால 41 வயது வந்து பண்ண முடியாதுங்க. 40 வயது தான் வயது உச்சவரம்பு பிசிக்கு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் லதா முரளிதரன் சார். இப்போ இந்த கேள்வி நிறைய பேர் கிட்ட இருக்கு. ஏன்னா இப்போ 10th முடிக்கிறாங்க அப்படின்னா நியர்லி 15, 16, 17 அந்த ஏஜ்ல இருக்கிறவங்க முடிக்கிறாங்க. இப்போ இங்க மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th வச்சிருக்காங்க, பட் ஏஜ் வந்து 21 வச்சிருக்காங்க. ஸோ இந்த டவுட்ஸ் வந்து நிறைய இருக்கும். எப்படி ஏன் இந்த மாதிரியான ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சிருக்காங்க? குறைந்தபட்ச கல்வி தகுதி 10th, குறைந்தபட்ச வயது பாத்தீங்கன்னா 21, அதிகபட்ச வயது வந்து பொது பிரிவினருக்கு 30, மற்ற பிரிவினருக்கு வந்து 40 பாத்துக்கங்க. எதுக்காக 21 வயசு வந்து குறைந்தபட்ச வயதா வச்சிருக்காங்க அரசு அப்படின்னா, விஏஓ என்பது வந்து கிட்டத்தட்ட அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய ஒரு பொறுப்பாளர். அதுக்கு வந்து அதை நிர்வகிக்கிறது வந்து ஓரளவு வந்து வயது மெச்சூரிட்டி வயதுன்றதுக்காக தான் 21 வயதா வச்சிருக்காங்க. கல்வி தகுதி 10th, பட் குறைந்தபட்ச வயது வந்து 21ங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த விஏஓ எக்ஸாமுக்கு வந்து எவ்வளோ பேப்பர்ஸ் இருக்கு? இப்போ ஜெனரல் நாலேஜ் கண்டிப்பா எல்லாத்துலயுமே இருக்கு. ஸோ அதை தாண்டி என்னென்ன பேப்பர்ஸ் இருக்கு இதுல? விஏஓ தேர்வுக்கும் மிச்ச போட்டித் தேர்வுகளுக்கும் சின்ன விஷயம் தான் டிஃபரன்ஸ். மொத்தம் 200 கேள்விகள் இருக்கும். அந்த 200 கேள்விகள்ல 75 கேள்விகள் வந்து பொது அறிவு என்று சொல்லக்கூடிய கேள்வி, 25 கேள்விகள் கிராம நிர்வாக நடைமுறைகள் என்று சொல்லக்கூடிய பகுதியிலிருந்து கேட்கப்படும். இது மட்டும்தான் வந்து இந்த விஓ தேர்வுல வந்து வித்தியாசமா இருக்கக்கூடிய விஷயம். இன்னொரு 20 கேள்விகள் வந்து திறனாய்வு, அதாவது மென்டல் எபிலிட்டின்னு சொல்லக்கூடிய ஆப்டிடியூட், நியூமெரிக்கல் எபிலிட்டி அண்ட் குவான்ஸ்ல இருந்து கேட்கக்கூடிய கேள்விகள். ஒரு 80 கேள்விகள் வந்து பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம், இதுல ரெண்டுல ஏதாவது ஒண்ணு வந்து நீங்க சூஸ் பண்ணணும். அதுல 80 கேள்விகள் கேட்கப்படும். இந்த 200 கேள்விகள்ல எந்த அளவுக்கு வந்து நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்களோ அதை வச்சு வந்து உங்களுக்கு வந்து பதவி வந்து நிர்ணயிக்கப்படும். மாவட்ட வாரியாக நீங்க எந்த பிரிஃபரன்ஸ் கொடுத்திருக்கீங்களோ அந்த மாவட்டத்தில் உங்களுக்கு பதவி வழங்கப்படும். இப்ப நெக்ஸ்ட் காலர் சென்னையில இருந்து கீதா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் கீதா, உங்களுடைய கேள்விகள் என்ன? வணக்கம் மேம். இதுக்கு முன்னே நான் பேசினேன் இல்லைங்களா, 80% மேல இருந்தாக்கா அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து இதே மாதிரி வருமா, இதே மாதிரி ஒரு ஆர்டர் வருமா, நெக்ஸ்ட் டைம் சேஞ்சிங் இருக்குமா? மேடம், தற்போதைக்கு அரசுடைய ஆணைப்படி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து வரக்கூடிய விஷயங்கள் ஏதாவது புதிய தகவல் இருந்தால் உங்களுக்கு நிச்சயமா நான் சொல்றேன் மேடம். தேங்க்ஸ் ஃபார் காலிங் கீதா சார். இப்போ வந்து விஓ எக்ஸாம்ஸ் அப்படின்னா ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு வெப்சைட் இருக்கு. ஸோ
சோ இப்போ இந்த மாதிரி நிறைய அந்த விஏஓ உள்ளிட்ட டிஎன்பிஎஸ்சி நிறைய ஜாப்ஸ் எல்லாமே கால்ஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்க எந்த வெப்சைட்ல போய் அதை பார்க்கணும், அந்த வெப்சைட்டோட டீடைல்ஸ் சொல்லுங்க. எஸ், டிஎன்பிஎஸ்சிக்கு ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கிறதுனால நிறைய பேருக்கு ஆன்லைன் எந்த வெப்சைட்டும் தெரியாது. தயவுசெய்து நோட் பண்ணிக்கங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் EXAMS டிஎன்பிஎஸ்சி exams.net அதுல போலாம். இன்னொன்னு tnpsc.gov.in அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட் tnpsc.gov.in. இந்த ரெண்டு வெப்சைட். இந்த வெப்சைட் போனதுக்கு அப்புறம் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்களோ இல்லது உங்களுக்கு விண்ணப்பம் பண்றதில்ல இல்ல விண்ணப்பிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது சந்தேகம் அப்படின்னா டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு, அதையும் நீங்க எடுத்துக்கலாம். 1800-425-1002 1800-425-1002. ஓகே சார், இப்போ நெக்ஸ்ட் காலர் சென்னையில இருந்து சிவகுமார் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வணக்கம் சிவகுமார், உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கம் சார். வணக்கம் சிவகுமார், சொல்லுங்க சார். சார் இந்த விஓ எக்ஸாம்க்கு என்னென்ன சிலபஸ் சார் படிக்கணும்? புக்ஸ் ஜெனரல் அவேர்னஸ்க்கு என்ன படிக்கணும்? இந்த கிராம நிர்வாக தேர்வுன்னு ஒரு சிலபஸ் கொண்டு வந்திருக்காங்க. நல்ல கேள்வி. இது என்ன புக்ஸ் படிக்கணும் சார்? சிவகுமார், ஜிகே பொறுத்தளவுல உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த 75 கொஸ்டின்ஸ்ல முதல்ல நீங்க வந்து இதற்கு முந்தைய ஆண்டுகள்ல கேட்கப்பட்ட கேள்விகளின் தொகுப்பை நீங்க வாங்கி பாத்தீங்க அப்படின்னா அதுல இருந்து சில உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். முதல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த 75 கொஸ்டின்ஸ் வந்து எப்படி பிரிச்சுக்கிறது, வரலாற்றில் எத்தனை கேள்விகள், புவியியலில் எத்தனை கேள்விகள், பொருளாதாரத்தில் எத்தனை கேள்விகள், அரசியல் சம்பந்தப்பட்ட கேள்விகள் எத்தனை, கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லக்கூடிய நடப்பு செய்திகள் உலக லெவலில் எந்த கேள்விகள் கேட்டிருக்கப்பட்டிருக்காங்க, நேஷனல் தேசிய லெவலில் எந்த கேள்விகள் கேட்டிருக்காங்க, தமிழ மாநில லெவலில் எந்த கேள்விகள் கேட்டிருக்காங்க. இதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது வரலாற்றுக்கு வந்து ஒரு 10 இருந்து 15 கேள்விகள் கேட்கப்படும், பொருளாதாரத்தில் வந்து 10 இருந்து 12 கேள்விகள் கேட்கப்படும், புவியியலில் வந்து 8 கேள்விகள் இருந்து 10 கேள்விகள் கேட்கப்படும், அரசியலில் வந்து 15 கேள்விகள் கேட்கப்படும், அறிவியல் என்று சொல்லக்கூடிய அந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி எல்லாத்தையும் சேர்த்து எப்படி பார்த்தாலும் ஒரு 20 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதற்கு தகுந்தால் போல உங்களோட டயத்தை வந்து திட்டமிட்டு நீங்க படிச்சீங்க அப்படின்னா 75 வந்து ஒரு 60 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நீங்க ஈஸியா வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து இருக்கக்கூடிய கிராம நிர்வாக நடைமுறைகள் புது சிலபஸ், அது விஓக்கு மட்டுமே வந்து ஸ்பெசிஃபிக்கா இருக்கக்கூடிய சிலபஸ். அந்த 25 கொஸ்டின்ஸ்க்கு நீங்க எப்படி தயார் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு விஷயம். ஒன்று வந்து மார்க்கெட்ல வந்து நிறைய வந்து கைடு வந்து கிராம நிர்வாக நடைமுறைகளுடைய ஒரு குறிப்பேடு கையேடு வந்து நிறைய கிடைக்குதுங்க. அது போக நீங்க உங்க வில்லேஜில் இருக்கக்கூடிய அந்த விஓகிட்டையும் நீங்க உட்காந்து நீங்க கொஞ்ச நேரம் பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய தகவல்கள் கொடுப்பாங்க. சிட்டானா என்ன, அடங்கல்னா என்ன, ஏ ரிஜிஸ்டர்னா என்ன, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரைட்ஸ் என்ன, கடமைகள் என்னென்ன இருக்கு, அவங்க பணிகள் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்னென்ன சட்டத்திட்டங்கள் வந்து அவங்க வந்து நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து எதெல்லாம் என்னென்ன ரூல்ஸ் இருக்கு, வன பாதுகாப்பு சட்டம்னா என்ன, அதுல அவங்க எப்படி ரோல்ஸ் பிளே பண்றாங்க, எந்த அளவுக்கு அவங்க அசிஸ்ட் பண்றாங்க, ஆர்டிஓக்கு எந்த அளவுக்கு அசிஸ்ட் பண்றாங்க, தாசில்தாருக்கு எப்படி அசிஸ்ட் பண்றாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்க அவங்ககிட்ட இருந்து கேட்டுக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு அந்த 25 கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து உதவியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் காலிங் சிவகுமார். அதுல வந்து இப்போ விஏஓ எக்ஸாம் அப்படின்னா ஒரு மக்களோட மக்களா அவங்க சேர்ந்து பணியாற்றக்கூடிய ஒரு களம். அப்போ இந்த எக்ஸாம்ஸும் அதே மாதிரி தான் அவங்க பதில் அளிக்கக்கூடிய வகையில வந்து நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே அதுல வந்து கேட்டிருப்பாங்க. சோ இதுல வந்து இந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். சோ அது எந்த அளவுக்கு ஒரு சிக்னிபிகண்டா இருக்கு இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ்? மொத்தம் 200 கொஸ்டின்ஸ்ல பாத்தீங்கன்னா நடப்பு செய்திகள் சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 10 வினாக்கள் வந்து கேட்கப்படும். இந்த 10 வினாக்கள் வந்து நீங்க தினந்தோறும் படிக்கக்கூடிய நியூஸ் பேப்பர்ஸ்ல இருந்து தான் வரக்கூடிய விஷயங்கள். இது ஒரு நாள்ல வந்து உங்களுக்கு உடனடியே டெவலப் ஆகிற விஷயம் கிடையாது. இது தினந்தோறும் நீங்க வந்து படிக்கிறது மூலமா அது அக்யூமுலேட் ஆகி வரக்கூடிய விஷயங்கள். ஒருவேளை வந்து நீங்க வந்து முன்னாள் ரீடரா இல்ல, ரெகுலர் நியூஸ் பேப்பர் ரீடரா இல்ல அப்படின்னா நடப்பு செய்திகளின் தொகுப்பு வந்து 2013 2014 வரைக்கும் வந்து ஓராண்டு கூடிய நடப்பு செய்திகளின் தொகுப்புகள் வந்து மார்க்கெட்ல அவைலபிள். அதை வாங்கி நீங்க படிச்சுட்டு இனிமே வரக்கூடிய நிகழ்வுகளை வந்து தினந்தோறும் வந்து நோட் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு எதிர்காலத்தில் வந்து மிகவும் பயனுள்ளதாக அமையும். நடப்பு செய்திகள் ரிலேட்டடா தான் மிச்ச கொஸ்டின்ஸ் வந்து ஓரளவு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுக்கு நடப்பு செய்திகள் மிகவும் அவசியமான ஒன்று. இப்ப காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க திருப்பத்தூர்ல இருந்து விஜய். வணக்கம் விஜய், உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ, வணக்கம் மேடம். சொல்லுங்க.
சார் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்க. இப்ப ஆன்லைன் அப்ளிகேஷன்ல தமிழில் பயின்றவர்களுக்கான இடஒதுக்கீடு பெற விரும்புகிறீர்களா கேக்குறாங்க சார். ஆமா. ஃபார்ம்ல கிளிக் பண்ணா சரி தமிழில் படித்திருந்தால் மட்டும் போதாது, அதற்கான சான்றிதழை பெற்றிருக்க வேண்டும் சொல்றாங்க. நான் 10th 12th தமிழ் வழி கல்வி படிச்சா சர்டிபிகேட் வச்சிருக்கேன். சரிங்க. அது இல்லாம தனியா ஏதாவது அப்படியே சான்றிதழ் வாங்கணுமா சார்? இல்லங்க, விஏஓ தேர்வுக்கு பொழுதுல நீங்க 10th இருக்கக்கூடிய அந்த மார்க் ஷீட்ல வந்து தமிழ் மீடியம் இருந்தாவே நீங்க வந்து இந்த ரிசர்வேஷனுக்கு வந்து உள்ள வந்துருவீங்க. நீங்க வேற பிற தேர்வுகளுக்கு நீங்க அப்ளை பண்றப்ப என்ன மினிமம் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்களோ அந்த தேர்வுல வந்து நீங்க வந்து தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும். டிகிரி எலிஜிபிலிட்டி அப்படின்னு வச்சிருந்தாங்கன்னா டிகிரியில வந்து நீங்க தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும். இது உங்களுக்கு 10th தான் அப்படின்றதுனால 10th நீங்க தமிழ் மீடியம் படிச்சிருந்தீங்கன்னாவே மோர் தென் எனஃப். தேங்க்ஸ் ஃபார் காலிங் விஜய் சார். இப்போ அந்த விஏஓ எக்ஸாம்ஸ்க்கு சிலபஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். சோ அந்த சிலபஸ்ல என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்கு, யூனிட்ஸ் ஏதாவது செப்பரேட்டா பிரிச்சிருக்காங்களா, அந்த டீடைல்ஸ் சொல்லுங்க. இந்த கேள்வி வந்து ரொம்ப வந்து எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிரயோஜனமான கேள்வி. எல்லாருமே வந்து போட்டித் தேர்வுக்கு தயார் பண்ற பெரும்பாலான மாணவர்கள், பெரும்பாலான விண்ணப்பதாரர்கள் என்ன பண்றோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு கையேடை வாங்கிக்கிட்டு அதுல இருக்கக்கூடிய வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் மட்டும் எடுத்துட்டு அதை மட்டும் நம்ம படிச்சுட்டு தேர்வு எழுதணும்னா நம்ம பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்கிறோம். அது முற்றிலும் தவறானது. சிலபஸ் பாடத்திட்டத்தை வந்து ஒவ்வொரு தேர்வுக்குமே அரசு வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. அந்த பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் நம்ம படிச்சோம்னாவே முழுக்க முழுக்க வந்து வெற்றி வந்து உறுதி செய்யப்படும். ஜிகேக்கு நான் முன்னாடி ஏற்கனவே சொன்னது மாதிரி வரலாற்றுனா வரலாற்றுல என்ன அவங்க சிலபஸ்ல கொடுத்திருக்காங்களோ அதை மட்டும் நம்ம படிச்சோம்னாவே போதும். அதே போல புவியியல்னா அது மட்டும் படிச்சா போதும். சரி, இப்ப காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிட்டு நம்ம திரும்ப பேசலாம். மதுரையில இருந்து உமா மகேஸ்வரி வெயிட் பண்றாங்க. வணக்கம் உமா மகேஸ்வரி, உங்களுடைய கேள்விகளை சொல்லுங்க. இதுல விஏஓ எக்ஸாம்ல நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்காங்க சார்? விஏஓக்கு வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து கிடையாதுங்க, அதனால நீங்க தைரியமா எழுதலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங் உமா மகேஸ்வரி. இந்த ஒரு பயம் எல்லார்கிட்டயுமே இருக்கும் சார், நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு. சோ இப்போ நம்ம திரும்பவும் பேசலாம். இப்போ எப்படி வந்துட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணணும் சொல்லுங்க, என்னென்ன சிலபஸ் இருக்குன்னு சொல்லுங்க. இந்த பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய நான் முன்னாடி சொன்ன மாதிரி எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து எந்தெந்த ஏரியால கேட்கறாங்கன்றதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்கள் நாட்களை வந்து நீங்க பிரிச்சுக்கிட்டு, இப்போ 3 மாத காலம் வந்து நமக்கு இருக்கு அப்படின்னா பொருளாதாரத்துக்கு வந்து ஒரு 10 days, வரலாற்று பாடத்துக்கு வந்து ஒரு 15 days, ஜியோகிராபிக்கு வந்து ஒரு 10 days, அறிவியல் பாடத்துக்கு வந்து ஒரு 15 நாட்கள். நீங்க 6வதுல இருந்து 10வது வரைக்கும் நீங்க படித்த சமச்சீர் டெக்ஸ்ட் புக்ஸா இருக்கட்டும், இல்ல நீங்க முன்னாடி படிச்ச புத்தகங்களா இருக்கட்டும், அந்த புத்தகத்துல இருந்து தான் பெரும்பாலான கேள்விகள் வந்து இதுக்கு கேட்கப்படக்கூடிய விஷயம் இருக்கிறதுனால திரும்ப திரும்ப நீங்க உங்களுடைய பள்ளி படிச்சக்கூடிய அந்த புத்தகங்களை படிச்சீங்கன்னாவே பெரும்பாலான கேள்விகளுக்கு வந்து நீங்க விடையளிக்கலாம். எவ்வளவு क्वेश्चंसக்கு ஆன்சர் பண்ண முடியும் சார் இந்த 6th to 10th புக்ஸ் படிக்க? நீங்க 75 क्वेश्चंस பொது அறிவுல பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 60 क्वेश्चंस வரைக்கும் உங்களுக்கு விஏஓக்கு வந்து நீங்க ஆன்சர்ஸ் பண்ணிடலாம். மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 15 क्वेश्चन நான் சொன்னது மாதிரி நடப்பு செய்திகள்ல வந்து உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால 50ல இருந்து 60 क्वेश्चंस வந்து உங்களுக்கு இந்த தேர்வு பொறுத்தளவுல நீங்க ஆன்சர்ஸ் பண்ணிடலாம். இப்ப நெக்ஸ்ட் காலர் தர்மராஜ் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வணக்கம் தர்மராஜ், உங்களுடைய கேள்விகளை சொல்லுங்க. குட் மார்னிங் மேடம், நான் பத்ரிநாத்ல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க. வணக்கம் மேடம், இந்த 90 மார்க் எடுத்தா குவாலிஃபைடுன்னு கொடுத்திருக்காங்கல்ல மேடம்? சொல்லுங்க. 90 மார்க் எடுத்தா குவாலிஃபைடுன்னு கொடுத்திருக்காங்கல்ல மேடம்? ஆமாங்க சார். அதுக்கப்புறம் வந்து எதை வச்சு சார் குவாலிஃபைடு சொன்னாங்க? அதாவது குறைந்தபட்ச மார்க் 90 வச்சுட்டு அதுக்கு மேல எடுக்கக்கூடிய மதிப்பெண்களை மட்டும்தான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த லிஸ்ட்டுக்கு எடுத்துப்பாங்க. லிஸ்ட் எடுத்துட்டு அதுல 2342 பதவிகளுக்கு ரிசர்வேஷன்ஸ் படி யாரெல்லாம் அதிக மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்களோ ஒவ்வொரு ரிசர்வேஷன்ஸ்லயும் வருவாங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரல் ஃபில்அப் பண்ணுவாங்க, தென் ஓபிசி, தென் எஸ்சி, தென் எஸ்டி, தென் பிசிக்கலி சேலஞ்சு, இதெல்லாம் ஃபில்அப் பண்ணிட்டு வருவாங்க. இதுல ஒவ்வொரு ரிசர்வேஷன்ஸ்லயும் இந்த தமிழ் மீடியம் படிச்ச அந்த இதையும் வந்து ஃபில்அப் பண்ணிட்டே வருவாங்க. ஸோ நீங்க எடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் வந்து 90 எடுத்தா கூட அதிக மதிப்பெண்கள் எடுத்திருந்தாதான், அந்த டாப் ரேங்க்ல இருந்தாதான் உங்களுக்கு வந்து பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் தர்மராஜ் சார். இப்போ இந்த விஏஓ எக்ஸாம்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் இன்டர்வியூஸ் ஏதாவது அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கா? அதாவது குரூப் 4 அண்ட் குரூப் 2 நான் இன்டர்வியூ அண்ட் விஏஓல வந்து இன்டர்வியூன்ற விஷயம் கிடையாதுங்க. இந்த தேர்வு எழுதினாவே உங்களுக்கு வந்து மாவட்ட வாரியா நீங்க எந்த மாவட்டத்துல வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த மாவட்டத்துல வந்து நீங்க கேட்ட எத்தனை பேர் கேட்டிருக்கீங்களோ அதுல நீங்க எந்த மதிப்பெண்கள் லெவல்ல இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்க மாவட்டத்துக்குள்ளேயும் உங்களுக்கு பதவிகள் கிடைக்க வாய்ப்பு. சோ இப்போ இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணும்பொழுது அந்த OMR ஷீட் வந்து கொடுப்பாங்க. சோ அதுல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கும். சோ அத பத்தின டீடைல்ஸ் சொல்லுங்க. OMR ஷீட் வந்து பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் தான் மினிமம் குவாலிஃபிகேஷன்றதுனால மாணவர்கள் நிறைய பேர் வந்து விண்ணப்பதாரர்கள் வந்து 10th மட்டும் தான் முடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு முந்தைய அனுபவங்கள் இந்த மாதிரி போட்டித் தேர்வுகள் இல்லாதனால இந்த OMR ஷீட்ல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வர வாய்ப்புகள் இருக்கு. OMR ஷீட்ல இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தயவு செய்து நல்லா படிங்க. பென்சில் அப்படின்ற மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா பென்சில தான் நீங்க வந்து வட்டமிடணும்.
இதுல வந்து கருநீல மை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால நீங்க வந்து கருநீல மை அந்த பெண்ணை வச்சு தான் நீங்க வந்து ரவுண்ட் பண்ணணும். கரெக்டாக உங்களுடைய நேம் வந்து அதில் இருக்காதுங்க. உங்களுடைய ரோல் நம்பர் வந்து கரெக்டாக போடுங்க. உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து வீட்டுக்கு வந்து போஸ்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க வந்து இமெயில் மூலமா உங்களுக்கு வந்து உங்களுடைய மெயில் ஐடிக்கு தான் வந்து ஹால் டிக்கெட் வரும். அந்த ஹால் டிக்கெட்ல இருக்கக்கூடிய விஷயங்களை 1-2 முறை நல்லா படிச்சு பார்த்துட்டு உங்களுடைய சென்டர் கோட் கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க. உங்களுடைய பதிவு எண்ணை வந்து சரியா மென்ஷன் பண்ணுங்க. நீங்க ஆன்சர்ஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வட்டத்தையுமே வந்து ஒரு முழுமையாக வந்து நீங்க வட்டமிடணும். அதுல பாதி இல்ல சைட்ல வந்து லைட்டா வந்து நீங்க வட்டமிடல அப்படின்னா வந்து அதை வந்து ராங்கா தான் ட்ரீட் பண்ணிக்க வேணாம். கரெக்ஷன் பண்ணக்கூடியது எல்லாமே கம்ப்யூட்டர்ன்றதுனால நீங்க வந்து முழுமையா வந்து நீங்க எது பண்ணாலும் ஷேட் பண்றது வந்து முழுமையாக ஷேட் பண்ண வேண்டும். சோ இப்ப நெக்ஸ்ட் காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சென்னையில இருந்து ராஜ். வணக்கம் ராஜ், உங்களுடைய கேள்விகளை சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். ஹலோ சொல்லுங்க. என்னுடைய क्वेश्चन சார் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ப்ரோகிராம் நடந்தப்ப ஓகே என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னாக்க டிகிரி முடிச்சிருந்தா உங்களுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த சஞ்சய் டிவியில் நடத்தின இதுல சொன்னாங்க சார். சரிங்க. பட் நீங்க இப்ப 40 அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறீங்களா சார்? இது விஓஓ தேர்வுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. விஓஓ தேர்வுக்கு வந்து நீங்க இப்ப நோட்டிபிகேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வந்து 40 ஏஜ் வந்து அப்பர் ஏஜ் லிமிட்டுங்க. அதர் கம்யூனிட்டிக்கு ஜெனரல் கேட்டகரிக்கு மட்டும்தான் வந்து 30 இயர்ஸ் ஏஜ் லிமிட். தேங்க்ஸ் ஃபார் காலிங் ராஜ். அடுத்ததா திருவண்ணாமலையில இருந்து விமலா வெயிட் பண்றாங்க. வணக்கம் விமலா, உங்களுடைய क्वेश्चंस என்ன? விமலா லைன்ல இருக்கீங்களா? விமலா லைன்ல இல்ல சார். இப்போ ஜிகே அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான செக்மெண்ட் இந்த எக்ஸாம்ல. அப்ப இந்த ஜிகே ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்? ஏற்கனவே நீங்க சொன்னீங்க ஹிஸ்டரி ஜியோகிராஃபி எல்லாமே படிக்கணும் அப்படின்னு. இதை தாண்டி இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் அந்த ஜிகேல வந்து அவங்க படிச்சு தெரிஞ்சுக்கணும்? அதாவது நீங்க விஏஓ தேர்வுக்குன்னு மட்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணாம ஜெனரலாவே வரலாற்று பாடத்தை வந்து படிக்கிறீங்க அப்படின்னா வரலாற்று 3ஆ பிரிங்க. அந்த ஏன்சியன்ட், மிடிவல், மாடர்ன். ஏன்சியன்ட் மிடிவல்ல கூட மாடர்ன்ல அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்கறதுனால 15 கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா 8 கொஸ்டின்ஸ் வந்து 9 கொஸ்டின்ஸ் வந்து மாடர்ன் இந்தியால கேட்பாங்க. ஸோ வரலாற்றுல பாத்தீங்கன்னா மாடர்ன் இந்தியாவுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இப்போ சயின்ஸ் படிக்கிறீங்க, சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத விட பயாலஜிக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா பயாலஜில இருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமான நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ ஜியோகிராஃபி எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா நம்ம வந்து வேர்ல்டு ஜியோகிராஃபி படிக்கிறத விட இந்தியன் ஜியோகிராஃபி படிக்கிறப்பயே நீங்க தமிழ்நாட்டுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுங்க. தமிழ்நாடு பண்பாடு, தமிழ்நாடு கலாச்சாரம், தமிழ்நாட்டு வரலாறு, தமிழ்நாட்டு பொருளாதாரம், தமிழக புவியியல் அமைப்பு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கறப்ப உங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் வந்து பிரகாசமாக இருக்கும். சரி, இன்னும் நிறைய பேசலாம். காலர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கு விஏஓ எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிற உங்களுடைய டவுட்ஸை நீங்க மிஸ்டர் பூமிநாதன் சார் கிட்ட கேட்கலாம். ஏன்னா விஏஓ எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து கனவா இருக்கும், விஏஓ எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும் அப்படின்னு. சோ எப்படியெல்லாம் உங்களை அதுக்கு நீங்க தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்கான கொஸ்டின்ஸை நீங்க கேட்கலாம். விஏஓ தேர்வுக்கு சிலபஸ் எப்படி இருக்கும், ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றது, ஆஃப்லைன்ல எப்படி அப்ளை பண்றது, எக்ஸாம் ஹால்ல நீங்க பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன, ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிற உங்களோட சந்தேகங்கள்லாம் கேட்கலாம். சரி, இப்போ அடுத்த காலர் திருப்பூர்ல இருந்து மிஸ்டர் கணேஷ் வெயிட் பண்றாரு. வணக்கம் கணேஷ், உங்களுடைய கேள்விகள் என்ன? மேடம் சார், நாங்க காலேஜ் பேசுறேன் சார். சொல்லுங்க கணேஷ். சார் இப்போ வந்து சிலபஸ் எல்லாம் இருக்கு, சயின்ஸ், பொருளாதாரம் அப்படின்னா தனித்தனி சிலபஸ், அதுக்கு தகுந்த மாதிரி மட்டும் படிச்சா போதும் அப்படின்னு சொன்னீங்களா சார்? ஆமாங்க கணேஷ். அப்ப அந்த சிலபஸ் எல்லாம் நாங்க தெரிஞ்சுக்கணும்னா நாங்க என்ன சார் பண்றது? அது ஆன்லைன்லயே இருக்குமா? அதை நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியமாக நீங்க எல்லாருமே விண்ணப்பதாரர்கள் செய்ய வேண்டிய முதல் வேலையே நீங்க அப்ளை பண்ணி முடிச்ச உடனேயே உங்களுடைய பாடத்திட்டத்தை நீங்க ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க கையில வச்சுக்கணுங்க. அந்த ஆன்லைன்லயே எல்லா பாடத்திட்டத்துக்கும் எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே வந்து போட்டிருக்காங்க. விஏஓ எக்ஸாம்ஸ் கூடிய ஆன்லைன் வந்து தமிழ்லயும் இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு. எது உங்களுடைய கன்வீனியன்ட்டோ அதை நீங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கையில வச்சுக்கிட்டு நீங்க அப்பப்போ வந்து முடிச்ச சிலபஸ் வந்து நீங்க முடிச்சு அண்டர்லைன் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா சிலபஸ்ல எந்த பகுதியுமே நீங்க விடாம வந்து நீங்க முடிச்சுட்டு போக முடியும். முதல்ல ஒரு காலர் கேட்டார் எப்படி வந்து வெற்றி பெறது வந்து முழுக்க வெற்றி பெறது எப்படின்ட்டு. முழுக்க சிலபஸ் முடிச்சுட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து வெற்றி பெறது ரொம்ப எளிதுங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங் கணபதி சார். இப்போ நீங்க சொன்ன ஒரு விஷயம் தான், இப்ப வந்து லட்சக்கணக்கானவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்றாங்க. ஆயிரக்கணக்கில் போஸ்டிங் இருந்தாலும் ஆர்வத்துல லட்சக்கணக்கான பேர் பண்றாங்க. ஆனா அதுல வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்றது ஒரு சிலர் மட்டும் தான். சோ அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படிங்கிறது, ஏன்னா இந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமா அவங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக நானும் கருதுறேன். நிறைய விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கிறப்பயே இத்தனை லட்சம் பேர் எழுதக்கூடிய இந்த தேர்வுல எனக்கு வந்து பதவிகள் கிடைக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோடய அப்ளை பண்றீங்க. முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள், விண்ணப்பிக்கிற எல்லாருமே வந்து உண்மையிலேயே தன்னை வந்து முழுமையாக ஈடுபடுத்திக்கிட்டு இந்த தேர்வுக்காக தயார் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டா இல்லவே கிடையாது.
நீங்க அப்ளை பண்றவங்கல குறைஞ்சது பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு 20% இருந்து ஒரு 25% தான் வந்து இந்த தேர்வுக்காக வந்து முழுமையா வந்து தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு தயார் பண்றாங்க. 75% பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஆர்வ கோளாறால் மேடம் சொன்ன மாதிரி அப்ளை பண்ணிடுறாங்க. இந்த 25% பேரும் பாத்தீங்கன்னா தன்னை வந்து ஒரு ஏதோ ஒரு கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டுக்கோ இல்ல வந்து தன்னை வந்து பிற போட்டித் தேர்வுகளுக்கும் தயார் பண்ணிக்கிட்டு இந்த தேர்வுக்கும் தயார் பண்றப்ப உங்களுக்கு வெற்றி வந்து எளிதாகிறது. அதனால விஓஓ தேர்வுக்கு மட்டும் நீங்க தயார் பண்ணாம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லா தேர்வுக்குமே வந்து ஒரு கம்பைன்டு ப்ரிப்பரேஷனை நீங்க பண்றப்ப உங்களுக்கு விஓஓ தேர்வுடைய கொஸ்டின்ஸ் வந்து ஃபேஸ் பண்றப்ப வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து எளிதாக அமையும். இதுக்குன்னு மட்டும் நீங்க பண்ணாம நீங்க வந்து ஜெனரலாவே வந்து ஒரு வரலாற்று பாடத்தை படிக்கிறீங்கன்னா வரலாற்று பாடத்தை முழுமையா கான்செப்ட் புரிஞ்சு நீங்க படிச்சீங்க அப்படின்னா வந்து வெற்றி வந்து உங்களுக்கு எளிதா இருக்கும். காலர் வந்து வெயிட் பண்றாரு விருதுநகர்ல இருந்து ஆதிராஜ். வணக்கம் ஆதிராஜ், உங்களுடைய கேள்விகள் சொல்லுங்க. நான் தமிழ் மீடியம் வந்து 10th 12th வந்து தமிழ் மீடியம் படிச்சிருக்கேன். சரிங்க ஆதிராஜ். டிப்ளமோ வந்து சார் இங்கிலீஷ்ல படிச்சிருக்கு. இப்ப தமிழ் வழியில் படித்தவர்களுக்கான அந்த சலுகைன்னு சொல்லுவாங்கல்ல சார், ரிசர்வேஷன் மாதிரி கிளைம் ரிசர்வேஷன் ஒரு பாயிண்ட் கேட்டிருக்கு. இல்ல 10th ஸ்டாண்டர்ட்ல நீங்க தமிழ் மீடியம் படிச்சீங்களா? ஆமா சார். அப்போனா நீங்க ரிசர்வேஷன் வந்து அந்த பிஎஸ்டிஎம் வந்து நீங்க டிக் பண்ணிக்கங்க. நீங்க உங்களுக்கு வந்து அந்த 20% ரிசர்வேஷன்ஸ் வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் காலிங் ஆதிராஜ். அடுத்ததா சென்னையில இருந்து கந்தசாமி வெயிட் பண்றாரு. வணக்கம் கந்தசாமி, உங்களுடைய கேள்விகளை சொல்லுங்க. சொல்லுங்க கந்தசாமி. டிவி வால்யூமை குறைச்சிட்டு போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க கந்தசாமி. வந்து அப்ளை பண்ணிட்டேன் மேடம். இப்ப வந்து தமிழுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் அது வந்து கேட்கல அவங்க. அதுல வந்து நீங்க தனியா சர்டிபிகேட் வச்சிருக்கணும், அப்பதான் இது பண்ண சொன்னாங்க. என்கிட்ட அந்த சர்டிபிகேட் இல்லன்னு சொல்லிட்டு அதுக்கு டிக் பண்ணல மேடம். இல்ல 10th ஸ்டாண்டர்ட் நீங்க பாஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா? 10th பாஸ் பண்ணிட்டேன் சார். 10th தமிழ் மீடியம் தானே படிச்சீங்க? ஆமா 10th தமிழ் தான் படிச்சேன். மார்க் ஷீட் வச்சிருப்பீங்கல்ல? டிக் பண்ணல. ஆமா சார். மார்க் ஷீட் வச்சிருக்கீங்கல்ல? மார்க் ஷீட் வச்சிருக்கேன் சார். அப்ப நீங்க டிக் பண்ண வேண்டியதானே? ஆனா அவங்க வந்து தனியா அதுக்குன்னு ஒரு சர்டிபிகேட் வச்சிருக்கணும்னு கேட்டாங்க சார். இதுதான் அதுக்குன்னு தனி சர்டிபிகேட் கிடையாதுங்க. நீங்க 10th மார்க் ஷீட்ல இருக்கிறதா வந்து சர்டிபிகேட். அதுவும் கூட நீங்க இப்போதைக்கு நீங்க கொடுக்க வேண்டியது இல்லைங்க. எந்த சர்டிபிகேட் கொடுக்க தேவையில்லை. அப்ளை பண்றப்ப நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், உங்க புகைப்படத்தையும் உங்களுடைய சிக்னேச்சரையும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா போதும். மிச்சம் எதுவுமே நீங்க வந்து அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. உங்களுக்கு கவுன்சிலிங் கூப்பிடுறப்ப மட்டும் நீங்க இதெல்லாம் கொடுத்தா போதும். நீங்க தேங்க்ஸ் ஃபார் காலிங் கந்தசாமி. சார், இப்போ நம்ம ஜிகே ப்ரிப்பரேஷன்ஸ் பத்தி எல்லாம் சொன்னீங்க. அடுத்து வந்து ஜெனரல் இங்கிலீஷ் ஆர் ஜெனரல் தமிழ், இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒரு பேப்பர் தான் அவங்க வந்து அட்டென்ட் பண்ணணும். சோ அப்ப ஜெனரல் தமிழ் அப்படின்னு வரும்பொழுது அவங்களுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி இருக்கணும்? எந்தெந்த சிலபஸ்ல இருந்து அந்த தமிழுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுக்கிறாங்க? பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலத்தை எடுக்கக்கூடிய விண்ணப்பதாரர்கள் இதுல வந்து கவனம் செலுத்தினீங்க அப்படின்னா நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. பொது தமிழ்ல பொறுத்தளவுல 80 வினாக்கள்ல 78 ஈவன் 80 மதிப்பெண்களையும் 80 வினாக்களுக்கும் சரியா விடையளிச்ச மாணவர்களை நாங்க பார்த்திருக்கோம். இந்த 80 கொஸ்டின்ஸ் எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்றது மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்றது, கடந்த காலங்களில் தமிழ்நாடு தேர்வாணையத்தால் நடத்தப்பட்ட வினாக்களை வாங்கி ஒரு ரிவிஷன் பண்றது மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்க தமிழ் சப்ஜெக்ட் படிக்கிறப்ப என்னென்ன விஷயங்கள்லாம் படிச்சீங்களோ அதுல தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ரொம்ப சிம்பிள் கொஸ்டின்ஸ். அடுக்கு தொடர்னா என்ன, உங்களுக்கு இரட்டை கிளவினா என்ன, நூல்கள், நூல் ஆசிரியர்கள், அது போல பாத்தீங்கன்னா தமிழர் பண்பாடு, கலாச்சாரம், கொஸ்டின்ஸ் வினாக்கள் எப்படி அமைக்கிறாங்க, சொற்றொடர்கள் எப்படி அமைக்கிறாங்க, சேர்த்தெழுதுக, பிரித்தெழுதுக, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் வந்து அதுல இருக்க ஒழிய அதுல மட்டும் ஒரு புது ஒரு தமிழ் வந்து ஒரு தமிழ் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய டெப்தான விஷயங்கள்லாம் அதுல போறதில்லை பாத்துங்க. அதனால நீங்க ஜஸ்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு இதுக்கு தேவையான ஒரு மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய ஏதோ ஒரு கைடை வாங்கி ரெகுலரா நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா இதுல எளிதாக மதிப்பெண்கள் வாங்குவது ரொம்ப ரொம்ப சுலபம். 200 மதிப்பெண்கள்ல அதிகமா வந்து ஸ்கோர் பண்ணக்கூடிய ஈஸியான ஏரியா இந்த 80 மதிப்பெண்கள், 80 கொஸ்டின்ஸ்கள். 1.5 மார்க்ஸ் வந்து ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும். இதுல நீங்க வந்துட்டீங்கன்னாவே கிட்டத்தட்ட சக்சஸ்க்கு வந்து ரொம்ப க்ளோஸா வந்துட்டீங்கன்னு அர்த்தம். இப்ப நெக்ஸ்ட் காலர் ஈரோட்ல இருந்து மகதேஸ்வரன் வெயிட் பண்றாரு. வணக்கம் மகதேஸ்வரன், உங்களுடைய கேள்வி கேளுங்க. வணக்கம் மேடம். சொல்லுங்க. வணக்கம் சார், தமிழ் பயிற்று மொழியில் கட்டுறதுக்கான சான்றிதழ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, சொல்லுங்க. அதுல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஆம் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. இப்ப ஆம் கொடுத்துருந்தா அதுல வந்து அந்த டேட்டு இயர் எல்லாம் கேக்குறாங்க. சப்போஸ் நம்ம வந்து எக்ஸாம்கிட்ட போய் வந்து அட்டஸ்டட் வாங்கிட்டு வந்து தரணுங்களா? இல்லைங்க, நீங்க 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்டு நீங்க இருந்ததுனாவே நீங்க ஆம்னு நீங்க அட்டாச் பண்ணிட்டு அனுப்பிச்சிடலாம். நீங்க எதுவுமே வந்து சர்டிபிகேட் இப்போதைக்கு நீங்க அட்டாச் பண்ண தேவையில்லை.
உங்களுடைய கவுன்சிலிங் அப்பதான் உங்களுடைய சர்டிபிகேட் வெரிஃபை பண்ணுவாங்க. சர்டிபிகேட் வெரிஃபை பண்றப்ப உங்களுடைய 10th மார்க் ஷீட்ல தமிழ் நீங்க படிச்சிருக்கணும், அவ்வளவுதான். தமிழ் மீடியத்துல படிச்சிருக்கணும், அவ்வளவுதான். தேங்க்ஸ் ஃபார் காலிங் மகுடேஸ்வரன். அடுத்ததா சென்னையில இருந்து தமிழ்வாணன் வெயிட் பண்றாரு. வணக்கம் தமிழ்வாணன், உங்களுடைய கேள்வியை கேளுங்க. வணக்கம் மேடம். சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து பண்ணும்போது வந்து SC/STக்கு 50 ரூபாய் கட்ட சொல்றாங்க. ஆமாங்க தமிழ்வாணன். அதுக்கப்புறம் வந்து எத்தனை டைம் வரைக்கும் சார் ஃப்ரீ அந்த எக்ஸாம் ஃபீஸ் அதெல்லாம்? SC/STக்கு தேர்வு கட்டணம் முழு விலக்கு அளிக்கப்பட்டிருக்குங்க. நீங்க எத்தனை முறை எக்ஸாம் எழுதினாலும் உங்களுக்கு வந்து தேர்வு கட்டணம் கிடையாது. விண்ணப்ப கட்டணம் ஒரே ஒரு டைம். விண்ணப்ப கட்டணத்துக்கும் தேர்வு கட்டணத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கங்க. விண்ணப்ப கட்டணம்ன்றது வந்து ஒரு முறை நீங்க செலுத்தினீங்க அப்படின்னா 5 ஆண்டுக்கு வந்து எலிஜிபிலிட்டி, அது 50 ரூபாய். தேர்வு கட்டணம் என்பது ஒவ்வொரு முறையும் நீங்க வந்து ஒவ்வொரு தேர்வு எழுதுறப்பையும் நீங்க 75 ரூபாய் நீங்க பே பண்ணணும். அதுவும் SC/ST கம்யூனிட்டிக்கு பாத்தீங்கன்னா அது இலவசமாக முற்றிலும் வந்து ஆக்கப்பட்டிருக்கு. மிச்ச கம்யூனிட்டிக்கு OBC, மிச்ச BC அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா OBC சொல்லக்கூடியது BC MBC சேர்ந்ததுங்க. அவங்க வந்து 3 முறை வந்து இலவசமாக எழுதலாம். ஜெனரல் கம்யூனிட்டி மட்டும்தான் வந்து 75 ரூபாய் வந்து ஒவ்வொரு முறையும் அவங்க தேர்வு எழுதுறப்ப பே பண்ண வேண்டியிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் காலிங் தமிழ்வாணன் சார். இப்போ பொது தமிழ் பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்போ அடுத்ததா சென்னையில இருந்து லதா அப்படிங்கிற ஒரு நேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் லதா, உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கம் மேடம். சொல்லுங்க. சொல்லுங்க லதா. இப்போ இந்த தேர்வு எழுதுறதுனால எந்தெந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கும்னு கொஞ்சம் சொல்றீங்களா? நான் இது வரைக்கும் தெரியல இதை பத்தி, இப்பதான் முதலா பாக்குறேன். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க லதா? நான் 10வது படிச்சிருக்கேன் சார். தமிழ் மீடியம் தான் படிச்சிருக்கேன். 10வது தேர்ச்சி பெற்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா தமிழக அரசுல வந்து 2 பதவி TNPSC மூலமா 2 முறை வந்து நோட்டிபிகேஷன் வரும். ஒன்னு வந்து VOO, அதுக்கு நீங்க எலிஜிபிலிட்டி. அடுத்து TNPSCல வந்து குரூப் 4 என்று சொல்லக்கூடிய பணியிடங்களுக்கு வந்து நீங்க எலிஜிபிள். இந்த 2 தேர்வுக்குமே வந்து இப்ப நோட்டிபிகேஷன்ஸ் வந்து இப்ப VOOக்கு வந்திருக்கு. TNPSC குரூப் 4க்கு வந்து நோட்டிபிகேஷன் டேட் வந்து போட்டிருக்காங்க வெப்சைட்ல. இது ரெண்டையும் நீங்க பாத்தீங்கன்னா 2க்குமே நீங்க அப்ளை பண்ணலாம். ஜூனியர் அசிஸ்டன்ட் இந்த மாதிரியான பதவிகள் தான் அந்த குரூப் 4. இப்ப கால் ஃபார் பண்ணிருக்கிறது VAO வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிராம நிர்வாக அலுவலர். இது உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரே ஒரு பதவிக்கு மட்டும் தான் இப்ப கால் ஃபார் பண்ணிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங் லதா. அடுத்ததா ஈரோட்ல இருந்து டெய்ஸி அப்படிங்கிற காலர் வெயிட் பண்றாங்க. வணக்கம் டெய்ஸி, உங்களுடைய கேள்விகளை சொல்லுங்க. குட் மார்னிங் மேடம். சார் வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார். என்னோட நேம் டேசிங்க. இப்போ நான் வந்துட்டு என்னுடைய ஸ்கூல் ஸ்டடீஸ் வந்து நான் 6th வரல இங்கிலீஷ் மீடியம் தான் படிச்சேன். அதுக்கப்புறம் 8th 10th வந்து நான் கரஸ்ல எழுதினேன். இப்போ 10th நான் பாஸ் பண்ணிட்டு கரஸ்லயே BCom முடிச்சிட்டேன். இப்போ நான் 10th எலிஜிபிலிட்டி அது கரஸ்ல பண்ணதுனால ஓப்பன் ஸ்டூடெண்டா பண்ணதுனால நான் அப்ளை பண்ண முடியுங்களா? 10th வந்து முடிச்சிட்டீங்க இல்லையா? முடிச்சாச்சு. நீங்க கரஸ்ல முடிச்சாலும் நீங்க வந்து ரெகுலர்ல முடிச்சாலும் 10th முடிச்சிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க எலிஜிபிள். அதே நேரத்தில் நீங்க எலிஜிபிள், நீங்க நிச்சயமா இந்த தேர்வுக்கு வந்து நீங்க எழுதலாம். அதே நேரத்தில் 10ஆம் வகுப்பு படிக்காம டைரக்டா வந்து நீங்க ஓபன் யூனிவர்சிட்டியில நீங்க படிச்ச டிகிரியே நீங்க வாங்கியிருந்தாலும் யூ ஆர் நாட் எலிஜிபிள். நீங்க வந்து விண்ணப்பிக்கிறது வந்து உங்களுக்கு வந்து தடை இருக்குது. ஸோ 10th வந்து நீங்க கரஸ்ல படிச்சிருந்தாலும் ரெகுலர்ல படிச்சிருந்தாலும் யூ ஆர் எலிஜிபிள். தேங்க்ஸ் ஃபார் காலிங் டெய்ஸி. சார், இப்போ இல்ல ஜெனரல் இங்கிலீஷ் மீடியம் படிச்ச நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் இதுல வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஜெனரல் இங்கிலீஷ் அப்படிங்கறது அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? கிராமர் செக்மெண்ட் அப்படிங்கறது எந்த அளவுக்கு சிக்னிபிகண்டா இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. ஜெனரல் இங்கிலீஷும் பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே பொது தமிழ்ல சொன்ன மாதிரி பொது ஆங்கிலத்திலையும் கேள்விகள் வந்து கேட்கப்படும் விதம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்குது. தமிழ்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து கேட்கப்பட்டதோ அதே விஷயங்கள் தான் இங்கேயும். பேசிக்கான கிராமர்கள், பேசிக்கான அவங்களுக்கு இன்ஃபினிட்னா என்ன, ஜெரன்னா என்ன, வேர்ப்ஸ்னா என்ன, அட்ஜெக்டிவ்ஸ்னா என்ன, அட்வர்ப்ஸ்னா என்ன, அது ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் தான் வருது. அதுலயும் பாத்தீங்கன்னா போயட்ஸ் யார், என்னென்ன போயம்ஸ் அவங்க எழுதிருக்காங்க. சில வந்து போயம்ஸ் வந்து கொடுத்துட்டு அது வந்து யார் எழுதிருக்காங்க, சில லிரிக்ஸ் கொடுத்திருப்பாங்க, அதுல வந்து யார் எழுதிருக்காங்க. பேராகிராஃப் கொடுத்து அது வந்து எக்ஸ்பிளனேஷன்ஸ் கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் அதை கேட்கறாங்க. நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பாக்குற பட்சத்துல யூ வில் ஹேவ் ஏ பேசிக் ஐடியாஸ் வாட் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் தே ஆர் ஆஸ்கிங் இன் தி கொஸ்டின் பேப்பர். சோ ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து தயவு செய்து பாருங்க. சோ இப்போ அடுத்ததா சென்னையில இருந்து மணிமேகலை வெயிட் பண்றாங்க. வணக்கம் மணிமேகலை, உங்களுடைய கேள்விகளை சொல்லுங்க. ஆப்டிடியூட் டெஸ்ட் 20 மார்க் சொன்னீங்கல்ல, அது எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு? மேத்ஸ் வருமா, இங்கிலீஷ் வருமா? ஆப்டிடியூட்னாவே உங்களுக்கு வந்து நியூமரசி பார்ட்டை தான் வந்து ஆப்டிடியூட்னு சொல்லக்கூடியதுங்க. அங்க என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஸ்கூல் லெவல்ல படிச்ச பேசிக் மேத்தமெட்டிக்ஸ்னு சொல்லலாம். அதை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த பெர்சன்டேஜ் எப்படி பாக்குறது, ப்ராபபிலிட்டி எப்படி பாக்குறது, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் எப்படி பாக்குறது, டைம் அண்ட் ஒர்க் நீங்க பாத்திருப்பீங்க.
ஸோ நீங்க வந்து ஒருத்தர் வந்து ஒரு டேங்க் ஃபில்லப் பண்றதுக்கு வந்து ஒரு வாட்டர் டேங்க் ஃபில்லப் பண்றதுக்கு வந்து ஒரு 2 ஹவர்ஸ்ல ஃபில்லப் ஆகுது அப்படின்னா அதே டேங்கோட கெப்பாசிட்டி வந்து பெரிய லெவல்ல இருக்கிறப்ப வந்து எத்தனை மணி நேரம் ஆகும் அப்படின்ற கொஸ்டின்ஸ்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய டைம் சின்ன வயதுல. அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் வந்து இதுலயும் வந்து கேட்கக்கூடிய கேள்விகள். ஸோ ஆப்டிடியூட் பார்ட் வந்து பை பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுவும் வந்து ஈஸியான விஷயங்கள் தான். தேங்க்ஸ் ஃபார் காலிங் மணிமேகலை. அடுத்ததா கன்னியாகுமரியிலிருந்து ஜான் வெயிட் பண்றாரு. வணக்கம் ஜான், உங்களுடைய கேள்விகளை சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம். சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நான் முதல் முறையா தான் விஏஓ விண்ணப்பிச்சிருக்கேன் சார். சரிங்க. நான் வந்து ஃபார்ம் நிரப்பி போட்டு பேங்க்ல ரூபா கட்டணும்னு சொன்னாங்க. சரிங்க. 2 நாள்ல நம்ம ரூபா கட்டி தவறிட்டோம்னா அடுத்தது நம்ம ஃபார்ம் என்ன ஆகும் சார்? ரிஜெக்ட் ஆயிருமா இல்ல அடுத்தது நம்ம ஃபார்ம் ஃபில்அப் பண்ணலாமா? நல்ல கேள்விங்க. கண்டிப்பாக 2 நாட்களுக்குள் நீங்க அப்ளை பண்ணி 2 நாட்களுக்குள்ள வந்து நீங்க வந்து ஃபீஸ் பே பண்ணல அப்படின்னா உங்க விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். நிராகரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் நீங்க ஃப்ரெஷ்ஷா தான் ஒரு முறை அப்ளை பண்ணிட்டு மறுபடியும் 2 நாளைக்குள்ள நீங்க வந்து ஃபீஸ் பே பண்ணிடணும். ஸோ நிறைய பேர் வந்து விண்ணப்பிச்சுட்டு ஒரு 4 நாள் கழிச்சு ஃபீஸ் பே பண்ணவங்க எல்லாம் பாத்திருக்கேன். அவங்களுக்கு எல்லாம் வந்து ஹால் டிக்கெட் வராது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் ஜான். சார், இப்போ நம்ம வந்துட்டு சேலம்ல இருந்து ஒரு காலர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வணக்கம் கணேஷ், சொல்லுங்க உங்களுடைய கேள்வி என்ன? சார், நாங்க சேலத்துல முருகன் பேசுறேன் சார். சொல்லுங்க முருகன். சார், நான் வந்து டிசேபிள்டுங்க சார். என்னது வந்து பர்சன்டேஜ் வந்து 70% போட்டிருக்கேன். சரிங்க. இதுக்கு வந்து 50 and above வந்து எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லி வந்துச்சு. ஆமாங்க ஆமாங்க. அதனால நான் எழுத முடியாதுங்க சார். ஆமாங்க ஆமாங்க. பிசிக்கலி சேலஞ்ச் இருக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு எக்ஸாமே வைக்கிறதா சொல்லியிருக்காங்களே, அது என்ன மாதிரி குரூப் சார்? குரூப் 4 அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்ல சார், இந்த குரூப் 4 வந்து அதுக்குன்னு தனியா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஒதுக்கி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த தேர்வுகள்ல தான் வந்து இந்த பெர்சன்டேஜ் வந்து என்ன பெர்சன்டேஜ் இருந்தாலும் எழுதலாம் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. இந்த தேர்வுல விஓலே பாத்தீங்கன்னா கூட 2 பேருக்கு வந்து எலிஜிபிலிட்டி இல்ல. 40 to 50% உங்களுக்கு டிசபிலிட்டி இருந்தா கூட காது கேளாதோர் அண்ட் கண் தெரியாதோருக்கு 40 to 50% வந்து டிசபிலிட்டி இருந்தா அது இருந்தா கூட யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் இட். அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங் முருகன். அடுத்ததா திருநெல்வேலியில இருந்து மீரான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வணக்கம் மீரான், உங்களுடைய கேள்வியை கேளுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். இப்போ வந்துட்டு விஏஓக்கு வந்து 10th தான் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க சார். ஆமாங்க. பட் நான் வந்து டிகிரி முடிச்சிருக்கேன் சார். நான் வந்துட்டு இப்போ நான் அப்ளை பண்ணும்போது நான் 10th மட்டும் தான் சார் காமிச்சிருக்கேன், டிகிரி காமிக்கல சார். அதனால எதுவும் பிரச்சனை வருமா? ஏன்னா டிசி வந்துட்டு எனக்கு டிகிரி முடிச்சதுக்கு தான் இருக்கும். இல்ல, நீங்க 10th உடைய மார்க் ஷீட் வச்சிருக்கீங்க இல்லையா? ஆமா சார், கண்டிப்பா வச்சிருக்கேன் சார். அது போதும் உங்களுக்கு. அதனால எந்த ப்ராப்ளம் வராதுங்க உங்களுக்கு. டிகிரினால வந்து அடிஷனல் பெனிஃபிட்ஸோ டிகிரினால ஏதாவது அடிஷனல் மார்க்ஸோ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் கிடையாது. அதனால நத்திங் டு வரி அபவுட் இட். தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீரான். சார், இப்போ வந்து நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். இப்போ நீங்க நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கீங்க இப்போ கைட்ஸ் எல்லாம் வாங்கி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த கைட்ஸ் வாங்கி படிக்கக்கூடிய ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும்? அது வந்து பர்டிகுலர் கைடு வாங்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? எந்த மாதிரியான ப்ரிப்பரேஷன்ஸ் அதுல அவங்க பண்ணணும்? போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடன்ற மனநிலைக்கு வந்த உடனே முதல்ல நீங்க செய்ய வேண்டியது அந்த பாடத்திட்டத்தை வாங்கிட்டு இந்த போட்டித் தேர்வில் ஏற்கனவே வெற்றி பெற்றவர்கள் யாராவது உங்க நட்பு வட்டாரத்திலேயோ உங்க சுற்று வட்டாரத்திலேயோ உங்க உறவுக்காரங்களோ யாராங்கன்னா அவங்கள மீட் பண்ணி எப்படி வந்து அவங்க சக்சஸ் பண்ணாங்க, எப்படி அவங்க ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்ற தகவல்களை வாங்கிக்கிட்டு உங்க போட்டித் தேர்வுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய உண்மையிலேயே நல்ல தரமான பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு நல்ல பயிற்சி மையத்தை அணுகி அந்த பயிற்சியாளர்கிட்ட நீங்க மீட் பண்ணி எப்படி வந்து ஒருவேளை நீங்க பயிற்சி எடுத்துக்க முடியும் அப்படின்னா வந்து நீங்க அங்க ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஒருவேளை உங்களுடைய பினான்சியல் கண்டிஷன் ஒத்து வரல, உங்களுடைய வேலை வாய்ப்பு வந்து ஒத்து வரல அப்படின்னா அந்த பயிற்சியாளர்கிட்ட வந்து நீங்க அணுகி எப்படிலாம் தயார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஐடியாஸ் கேட்டீங்க அப்படின்னா அவரே வந்து முழுக்க முழுக்க சொல்லுவாங்க. அவங்க எந்த புத்தகத்தை சஜஸ்ட் பண்றாங்களோ அந்த புத்தகத்தை மட்டும் வாங்குங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நிறைய மார்க்கெட்ல வந்து நிறைய கைடு வந்து இந்த நேரத்துல வந்து நிறைய வியாபாரம் வந்து செய்வாங்க. விஓ தேர்வுக்கு வந்து ஒரு கையேடுகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 கையேடு வந்து இப்ப மார்க்கெட்ல கிடைக்கும். அது எல்லா கையேடுமே நீங்க வாங்காம எந்த ஒரு உங்க பயிற்சியாளர் எந்த கையேடை வந்து அவர் சொல்றதோ அந்த கையேடு மட்டும் வாங்க. சமச்சீர் புத்தகத்தை 6ஆம் கிளாஸ்ல இருந்து 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகங்களை முடிஞ்ச 12வது வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகங்களை வந்து எல்லா புத்தகத்தையும் நல்லா படிச்சீங்கன்னாவே உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்ப அடுத்ததா விருதுநகர்ல இருந்து ஜெசிந்தா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் ஜெசிந்தா, உங்களுடைய கேள்வியை கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க ஜெசிந்தா. சார், இப்போ வந்து 10th தான் குவாலிஃபிகேஷன் இல்லையா? இதுக்கப்புறம் வந்து ஒன்ஸ் வந்து விஏஓ இதுல வந்து செலக்ட் ஆயிட்டோம்னா வேற கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எதுவும் எழுதவும் கூடாது, பிளஸ் வந்து விஏஓல ப்ரமோஷனும் கிடைக்காதுன்னு சொல்றாங்க சார். அது உண்மையா? அப்படிலாம் கிடையாதுங்க. எந்த தேர்வு போட்டித் தேர்வு எழுதினாலும் நீங்க வெற்றி பெற்ற பிறகு நீங்க அதுக்கப்புறம் நீங்க மேல இருக்க வந்து எந்த தேர்வுக்கு வேணாலும் நீங்க எழுதி பாஸ் பண்ணி போகலாம்.
ஈவன் ஐஏஎஸ் தேர்வுலேயே பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் வந்து ஒரு ஐபிஎஸ் ரேங்க் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த பதவி நீங்கள் ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிட்டு மேலும் வந்து ஐஏஎஸ் தேர்வுக்கு நீங்கள் எழுதலாம் நீங்கள். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் யாருமே வந்து அந்த யார் சொன்னாங்கன்னு தெரியல உங்களுக்கு, அது தவறான கருத்து. ரெண்டாவது வந்து நீங்கள் ரெண்டாவது கொஸ்டின்ஸ் என்ன கேட்டீங்க? ஹலோ, லைன்ல இருக்கீங்களா சார்? அவங்க கால் வந்து கட் ஆயிட்டாங்க சார். இப்போ வந்து நிறைய பேருடைய எய்ம் வந்து எப்படி இருக்கும்னா கோச்சிங் கிளாஸ் போயிட்டு நம்ம வந்து பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது. இப்போ டைம் பீரியடும் உங்களுக்கு கிட்டத்தட்ட நிறைய இருக்கிறதுனால கோச்சிங் கிளாஸ் போகலாம் அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த கோச்சிங் கிளாஸ் போறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அவங்களுக்கு பலனை கொடுக்கும்? அந்த கோச்சிங் கிளாஸை அவங்க செலக்ட் பண்றதுக்கு அவங்க என்ன மாதிரியான விதிமுறைகள்லாம், அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க பார்க்கணும்? இன்னைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லயுமே எல்லா கிராமங்களிலுமே பயிற்சி மையங்கள் நிறைய வந்து புற்றீசல்கள் போல துவங்கிக்கிட்டு இருக்காங்க எல்லா கோச்சிங் இன்ஸ்டியூட்டுமே. நீங்க ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்ல பயிற்சி செய்யக்கூடிய பயிற்சி கொடுக்கக்கூடியவங்களுக்கு அந்த பயிற்சியாளர்கள் யாரு, போட்டித் தேர்வில் ஏற்கனவே வந்து போட்டித் தேர்வு உள்ள வெற்றி பெற்ற பயிற்சியாளரா, போட்டித் தேர்வுக்கு தயார் பண்ணதுல வந்து முன் அனுபவம் இருக்கா, இந்த பயிற்சி மையத்திலிருந்து வெற்றி பெற்ற மாணவர்கள் எத்தனை பேர், இந்த பயிற்சி மையத்தில் நம்ம சேர்றது மூலமா நமக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து பிரயோஜனமா இருக்கும் அப்படின்றது வந்து இந்த பயிற்சி பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த மாணவர்களையும் அணுகி எப்படி இருக்கு இந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்ல வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம் எப்படி இருக்கு, இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் கலந்துக்கிட்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அது உங்களுக்கு அமைக்கபிளா இருக்கான்ற இந்த தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க கோச்சிங் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணிட்டு, அதையும் பாத்தீங்கன்னா கோச்சிங் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணா மட்டுமே நம்ம வெற்றி வந்து எளிதாக ஆயிட முடியாது. நீங்க கோச்சிங் இன்ஸ்டியூட்ல சொல்லித் தரக்கூடிய விஷயங்களை வீட்டிலையும் நீங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த குறிப்பை எடுத்துக்கிட்டு நிறைய நேரம் நீங்க படிக்கிறது மூலமாக மட்டும்தான் வந்து வெற்றி உறுதிப்படும். நிறைய பேர் வந்து கோச்சிங் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணாவே நமக்கு வந்து சக்சஸ் வந்துடும் நினைச்சுக்கிறாங்க. அது பொய்யான ஒரு விஷயங்கள். நீங்க எந்த அளவுக்கு வந்து வீட்டுல நீங்க எந்த அளவுக்கு ஒர்க் பண்றீங்களோ அதை வச்சுதான் உங்களோட சக்சஸ் வந்து இருக்கு. இப்ப நெக்ஸ்ட் காலர் சென்னையில இருந்து கற்பகவல்லி வெயிட் பண்றாங்க. வணக்கம் கற்பகவல்லி, உங்களுடைய கேள்விகளை சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. விஏஓ நான் எழுதிருக்கேன் சார். இப்ப ஏஜ் எலிஜிபிள் இல்லனால இப்ப எழுத முடியல. குரூப் 4ல செலக்ட் ஆயிருக்கேன் நானு. நல்ல விஷயம். இதுக்கு ஏஜ் தளர் ரொம்ப தேங்க்ஸ் சார். இது இப்ப ஏஜ் இது ரிலாக்சேஷன் இருக்குமா சார் இதுல? உங்களுடைய வயது என்ன வயதுங்க உங்களுக்கு? 1974 சார். இல்ல இப்ப உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு. நீங்க என்ன கம்யூனிட்டி? பிசி தானே? ஆமாங்க சார். யூ ஆர் எலிஜிபிள். நீங்க அப்ளை பண்ணலாம். 74க்கு எலிஜிபிள் இருக்குங்களா? அப்ளை பண்ண முடியல சார் அதுல. இல்ல உங்களுக்கு 40 வயது, அதாவது 40 வயது முடிஞ்சிருச்சா உங்களுக்கு? ஆமாங்க சார். 74 அப்படினா போட்டீங்களா? மந்த் பாருங்க. பிப்ரவரி சார். ஐ அம் சாரி, முடிஞ்சிருச்சு. ஆமாங்க சார். இது ரிலாக்சேஷன் பண்ண முடியுமா சார்? ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ண முடியுங்களா இதுல? இல்லங்க, இந்த ப்ரோக்ராம் மூலமா ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாதுங்க. இது வந்து அரசு எடுக்கக்கூடிய முடிவுகள். தேங்க்ஸ் ஃபார் காலிங் கற்பகவல்லி. அடுத்ததா சென்னையில இருந்து தமிழ்ச்செல்வி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் தமிழ்ச்செல்வி, உங்களுடைய கேள்வியை கேளுங்க. மேடம் குட் மார்னிங் மேடம். மேடம் இந்த எக்ஸாமுக்கு வந்து மேடம் பிஇ படிக்கிற பசங்க எல்லாம் இது பண்ணலாமாங்க மேடம்? அப்ளிகேஷன் கொடுக்கலாமா? அதாவதுங்க 10th முடிச்ச எல்லாருமே அப்ளை பண்ணலான்றது வந்து ரூல்ஸ். பட் நிறைய பேர் என்ன வேலை செய்ய போறோன்னே தெரியாம அந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு அந்த வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து ரிசைன் பண்ணிட்டு போறாங்க. பிஇ படிச்சுட்டு எம்பிபிஎஸ் படிச்சவங்க வந்து விஓ தேர்வுக்கு வந்து அப்ளை பண்றது வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு அட்வைசபிள் கிடையாதுங்க. பட் இருந்தாலும் ஒரு அனுபவம் கிடைக்கிறதுக்காக நீங்க அப்ளை பண்ணிட்டு குரூப் 1க்காகவும் டிஎன்பிஎஸ் நடக்கக்கூடிய குரூப் 2 தேர்வுக்காகவும் நீங்க ப்ரிப்பேர் பண்ற பட்சத்தில் யூபிஎஸ் நடத்தக்கூடிய சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணாருன்னா ரொம்ப ஒரு பிரயோஜனமா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் காலிங் தமிழ்ச்செல்வி சார். இன்னைக்கு நிறைய காலர்ஸ் வந்துட்டு கால் பண்ணாங்க. அவங்களுக்கான தெளிவான பதில்களை நீங்க கொடுத்தீங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு பேசிக்லயே நிறைய சந்தேகங்கள் இருந்தது. சோ அதுக்கான ரொம்ப தெளிவா திருத்தமான விளக்கங்கள் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. இன்னைக்கும் நிறைய காலர்ஸ் எல்லாமே கால் பண்ணீங்க. உங்களுக்கும் நன்றி. விஓ தேர்வுக்கு அப்ளை பண்ணிருக்கிற உங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி தேர்வுல வெற்றி பெறுங்க. இதே மாதிரி இன்னொரு ஸ்பெஷல் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.